வணக்கம் நண்பர்களே. கதைக்குள் செல்லும் முன் நம்முடைய கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்க. மேலும் இது போன்ற அழகான காதல் கதைகளை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ கதைக்குள் போகலாம். நீ சிரிச்சா போதும் நாவலின் முந்தைய அத்தியாயத்தில் நிலாவை காதலிப்பதை முழுமையாக உணர்ந்த கார்த்திக் தனது மனதில் இருந்த உணர்வுகளை வெளிப்படுத்த முடிவு செய்தான். அவளுக்காக ஒரு அழகான பரிசையும் வழங்கினான். ஆனால் ஒவ்வொரு முறையும் காதலை சொல்ல முயற்சித்த போது ஏதோ ஒரு தடங்கள் வந்து கொண்டே இருந்தது. இறுதியில் நிலாவை அவனிடம் ஒரு கேள்வி கேட்டாள். நீ என்னிடம் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா? இப்போது பல நாட்களாக அவன் மனதில் மறைந்து வைத்திருந்த காதல் வெளியில் வரப்போகிறது. கார்த்திக் தனது காதலை சொல்லப் போகிறானா? நிலாவின் பதில் என்னவாக இருக்கும்? அவனுடைய காதல் வெற்றியில் முடியுமா அல்லது எதிர்பாராத ஒரு திருப்பமா காத்திருக்கிறதா? வாங்க நண்பர்களே, நீ சிரிச்சா போதும் அத்தியாயம் 6. நான் உன்னை காதலிக்கிறேன் கதைக்குள் செல்லலாம். நீ சிரிச்சா போதும் அத்தியாயம் 6. நான் உன்னை காதலிக்கிறேன். நிலா கேட்ட அந்த ஒரு கேள்வி, நீ என்னிடம் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா? அந்த ஒரு நொடியே கார்த்திக்கின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. பல நாட்களாக மனசுக்குள் மறைந்து வைத்திருந்த காதல் இன்று வெளியில் வரப்போகிறது. கார்த்திக்: ஆமா நிலா, ஒரு விஷயம் சொல்லணும். நிலா அமைதியாக அவனை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் கண்களில் எதிர்பார்ப்பு தெரிந்தது. கார்த்திக் ஆழமாக மூச்சை இழுத்து கொண்டான். கையில் இருந்த பரிசை அவளிடம் கொடுத்தான். நிலா மெதுவாக அதை வாங்கி கொண்டாள். கார்த்திக்: இந்த சில மாதங்களா நீ என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானவளா மாறிட்ட. காலை எழுந்ததுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் என் மனசுல இருக்கிறது நீந்தான். நிலாவின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. கார்த்திக்: நான் இனிமேலும் இதை மறைக்க முடியாது நிலா. நான் உன்னை காதலிக்கிறேன். உலகமே சில நொடிகள் அமைதியாக நின்றது போல் இருந்தது. கார்த்திக் அவளது பதிலுக்காக காத்திருந்தான். அவன் கைகள் நடுங்கின, இதயம் பதறியது. அவள் என்ன சொல்லப் போகிறாள்? நிலா சில நொடிகள் எதுவும் பேசவில்லை. அவள் கண்கள் மட்டும் கார்த்திக்கை பார்த்து கொண்டிருந்தன. பிறகு மெதுவாக சிரித்தாள். அந்த சிரிப்பை பார்த்தவுடன் கார்த்திக்குள் சிறிய நம்பிக்கை பிறந்தது. நிலா, இவ்வளவு நாளா இதைத்தான் சொல்ல முயற்சி பண்ணிட்டு இருந்தியா? கார்த்திக் வெட்கத்தோடு தலையசைத்தான். நிலா சிரித்தாள். நிலா, நான் ஒரு விஷயம் சொல்ல கேட்கட்டுமா? கார்த்திக்: கேளு. நிலா: நான் வேற யாரையாவது காதலிச்சுட்டு இருந்தா? கார்த்திக் முகம் உடனே மாறியது. நிலா அதை பார்த்து சிரித்தாள். நிலா: பாத்தியா, உன் முகமே எல்லாத்தையும் சொல்லிடுது. சில நொடிகள் அமைதி. பிறகு நிலா மெதுவாக பேச ஆரம்பித்தாள். நிலா: கார்த்திக், நான் இந்த ஊருக்கு வந்தப்போ யார்கிட்டையும் பழகணும்னு நினைக்கல. ஆனா நீ கொஞ்சம் கொஞ்சமா என் வாழ்க்கைக்குள்ள வந்துட்ட. உன்னோட அக்கறை, உன்னோட சிரிப்பு, உன்னோட நல்ல மனசு, இது எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கார்த்திக்கின் கண்கள் மகிழ்ச்சியில் மின்னின. நிலா: அந்த நாள் ஸ்கூட்டி நின்னப்போ நீ வந்தது, திருவிழால அந்த குழந்தைக்கு உதவி பண்ணது, எல்லாமே எனக்கு மறக்க முடியாத விஷயங்கள். உண்மையா சொன்னா நானும் உன்னை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த வார்த்தையை கேட்ட நொடியில் கார்த்திக்கின் உலகமே மாறி போனது. கார்த்திக்: அப்படின்னா? நிலா: ஆமா, நானும் உன்னை காதலிக்கிறேன், அவ்வளவுதான். கார்த்திக்கின் முகத்தில் பெரிய சிரிப்பு மலர்ந்தது. பல நாட்களாக இருந்த பயம், குழப்பம்,
அனைத்தும் ஒரே நொடியில் மறைந்துவிட்டது. இருவரும் சில நிமிடங்கள் எதுவும் பேசவில்லை. அந்த அமைதியே 1000 வார்த்தைகளுக்கு சமமாக இருந்தது. பிறகு நிலா கையில் இருந்த பரிசை திறந்தாள். அதற்குள் இருந்த இசை பெட்டியை பார்த்ததும் அவள் முகம் மலர்ந்தது. நிலா: வாவ், ரொம்ப அழகா இருக்கு. கார்த்திக்: உனக்காக தான். நிலா: தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு அவனை பார்த்து சிரித்தாள். அந்த சிரிப்புதான் கார்த்திக் முதலில் காதலித்த சிரிப்பு. இன்று அது அவனுடைய காதலின் பதிலாக மாறியிருந்தது. மாலை சூரியன் மெதுவாக மறைந்து கொண்டிருந்தான். ஆனால் கார்த்திக்கும் நிலாவுக்கும் ஒரு புதிய வாழ்க்கை உதயமாகிக் கொண்டிருந்தது. இன்று முதல் அவர்கள் நண்பர்கள் மட்டும் இல்லை, காதலர்கள். ஒருவரின் உலகம் மற்றொருவர். ஆனால் ஒவ்வொரு காதல் கதையிலும் ஒரு சோதனை இருக்கும். அவர்களின் காதலுக்கும் ஒரு பெரிய சோதனை காத்திருந்தது. அது என்ன? அவர்களின் காதல் அதை கடந்து செல்லுமா? தொடரும்.